பாருங்கள் TS ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் பற்றி பார்ப்போம். TSனா டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆந்தர் கேவிட்டி சரௌண்டட் பை த ஆந்தர் வால். ஆந்தர் கேவிட்டி வந்து ஆந்தர் வாலால் சரௌண்டடாக இருக்கும். இது வந்து பைலாக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஈச் லோப் வந்து 2 டைடெட்டாசியஸ் இருக்கும், 2 டெக்காவாக இருக்கும். டைபிக்கல் ஆந்தர் வந்து டெட்ராஸ்போரஞ்சியேட்டாவாக இருக்கும். டிஎஸ் ஆஃப் த மெச்சூர் ஆந்தர் வந்து ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆந்தர் வால், ஆந்தர் வாலில் வந்து பாருங்கள், இந்த மெச்சூர் ஆந்தர் வால் கான்சிஸ்ட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் லேயர்ஸ்: எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ், டேப்பம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. A single layer and the productive in the function. The cell undergoes anticlingal division to cope up with rapidly enlarging the internal tissues. எபிடர்மிஸ்ங்கிறது தான் ஒரு சிங்கிள் லேயர் செல்ஸாக இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ரொடக்டிவாக இருக்கும், அதாவது செல்ஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். இந்த செல் அண்டர்கோயிங் த ரிப்பீட் கிளினிக்கல் டிவிஷன் வந்து ஒரு என்லார்ஜிங் ஆஃப் இன்டர்னல் டிஷ்யூஸ்க்கு இதாக இருக்கும். எண்டோதீசியம் பாருங்க, it is generally a single layer cell of radically elongated cell found below the epidermis. The inner tangential wall develops a band, அதாவது inner tangential wall வந்து ஒரு பேண்ட் மாதிரி டெவலப் ஆகும். ஆஃப் ஆல்ஃபா செல்லுலாஸால் டெவலப் ஆகும். இந்த செல்ஸை வந்து ஹைட்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்தஸ் ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ஸோட ஆந்தஸ் வந்து சாரோபைட்ஸாக இருக்கும். இந்த கிளிமாட்டியஸ் ஃப்ளவர் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பாரசிட் எண்டோடீசியல் வந்து டிஃபரன்ஷியேஷன் வந்து இருக்காது. த செல்ஸ் அலாங் த ஜங்ஷன் ஆஃப் 2 ஸ்போரோகெனியா ஆஃப் ஆந்தர் லோப் லேக் ஆஃப் தீஸ் திக்னஸ். அதாவது இந்த செல்ஸ் ஆஃப் த ஜங்ஷன், அதாவது இந்த 2 ஸ்போரோகெனியா ஆஃப் ஆந்தர் வந்து ஜாயிண்டாங்கிற அந்த இடத்துல வந்து லோப் ஆஃப் த லோப் வந்து திக்னஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரீஜியன் இஸ் கால்ட் ஸ்டோமியம். இந்த ரீஜியனை வந்து ஸ்டோமியம் சொல்லுவாங்க. இந்த ரீஜியன் அலாங் த ஹைட்ரோஸ்கோபிக் ஆஃப் எண்டோசியம் ஹெல்ப் இன் diagnosis of the dehiscence of the anther at the maturity. இந்த ரீஜன் வந்து ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சராக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த ஆந்தரோட டைஹென்சியஸை மெச்சூரிட்டி லெவலுக்கு கொண்டு போகுது. மிடில் லேயர்ஸ் பாருங்கள், 2 to 3 லேயர்ஸ் ஆஃப் செல் நெக்ஸ்ட் டு த எண்டோசியம் வந்து மிடில் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஜென்ரலி எப்ரிஹெர்மலாக இருக்கும். தே டிஸ்இன்டகிரேட் ஆர் கெட் crusted during the maturity. இது வந்து டிஸ்இன்டகிரேட்டட் ஆயிரும், இல்லைன்னா crushed ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மெச்சூரிட்டி போது. டேப்டியம் அப்படிங்கிறது இட் இஸ் இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வால். அட்டென்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் அட் த டெட்ராட் ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனிஸ். அதாவது டேப்பியம் அப்படிங்கிறது ரொம்ப இன்னர்மோஸ்ட் லேயர். இது வந்து மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் ஆஃப் டெட்ராஹெட்ரஸ் ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனிஸ் இங்கே தான் நடக்கும். இட் இஸ் டிரைவ் பார்ஷியலி ஃப்ரம் த பெரிஃபரல் வால் and partially from the connective tissue of the anther lining of locules. அதாவது இது வந்து பார்ஷியலாக பெரிஃபரல் வாலில் இருந்து இருக்கும், அப்புறம் பார்ஷியலாக ஒரு சில டைம் கனெக்டிவ் டிஷ்யூஸ்லேருந்து வரும். Thus tapium is dual in nature origin. இது வந்து இரட்டை பண்புகள் இருக்கும், அதோட ஆரிஜினை பொறுத்து இரட்டை பண்புகள் இருக்கும். It nourishes the development sporogenous tissues, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அண்டு மைக்ரோஸ்போர்ஸ். இதுதான் ஸ்போரோஜெனியஸ் டிஷ்யூ, மைக்ரோஸ்போர் மதர் செல், மைக்ரோஸ்போர்ஸ்லாம் சக்தியை கொடுக்குது, தேவையான அந்த உணவு கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. The cells at the tapium may remain uninucleated இருக்கும், may contain more than 1 நியூக்ளியஸாக இருக்கும். அப்புறம் அந்த நியூக்ளியஸ் வந்து பாலிபாய்டாகவும் இருக்கலாம். இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் த வால் மெட்டீரியல்ஸ், ஸ்போரோபெல்லியம், போலன் கைட்டு,
ட்ரைபைன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த இன்கப்பாலிட்டி ரியாக்ஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் ஆகிருக்கும். டாப்பியம் ஆல்சோ கண்ட்ரோல் த ஃபெர்டிலிட்டி ஆர் ஸ்டெட்டிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் ஸ்போரன்கிரைன்ஸ். டாப்பியம் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி ஆர் ஸ்டெட்டிலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டாப்பியம் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிஹேவியரை பேஸ் பண்ணி 2 இருக்குது. செக்ரிட்டரி டாப்பியம் அண்ட் இனாசிவ் டாப்பியம். செக்ரிட்டரி டாப்பியம்னா retains the original position, cellular intergenity-ஆக இருக்கும். nourishes the developing மைக்ரோஸ்போர்ஸ்க்கு வந்து நரிஷ் பண்ணும். இனாசிவ் டாப்பியம் வந்து the cells are loosely intertangential, அப்புறம் ரேடியல் வால்ஸ் இருக்கும். புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஸ் வந்து பெரிப்ளாஸ்மோடியமாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டாப்பியம் வந்து இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷனை கொடுக்குது. இட் கான்ட்ரிபியூட் த ஸ்போரோஸ்பெலியம் த்ரூ த யூபிகட் பாடிஸ். thus plays a role in the pollen wall formation. pollen wall formationக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் போலன்கைட்டிக் மெட்டீரியல் வந்து இந்த டாப்பிக்கல் செல்ஸாக இருக்குது. இது வந்து போலன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கிரீன் ப்ரோட்டீன் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஸ்டெம்மாவில் நடக்கிற இதுக்கு வந்து இதுதான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் டாப்பிக்கல் செல்ஸ்லேருந்து தான் வரும். ஆந்தர் கேவிட்டினா என்னென்னு பாருங்கள். anther cavity is filled with the microscope in the young stages or with the pollen grains at maturity. anther cavityல வந்து மைக்ரோஸ்போரோஜெனிஸில் வந்து மைக்ரோஸ்போர்ஸ் வந்து யங் ஸ்டேஜில் இருக்கும். pollen grains வந்து மெச்சூரிட்டிக்காக அங்கே தான் இருக்கும். இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷன் ஆஃப் த மைக்ரோஸ்போர்ஸ் மதர் செல்ஸ் வந்து மைக்ரோஸ்போராக அந்த ஹாலப்பா நேச்சராக மாறுறது இங்கே தான். கனெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். இட் இஸ் அ காலம் ஆஃப் ஸ்டெப்டல் டிஷ்யூ சரௌண்டட் பை த ஆந்தர்லோப். செட்டல் செல்ஸ் வந்து ஆந்தர்லோபால் சரௌண்ட் ஆகிருக்கும். இட் பொசஸ் த வாஸ்குலர் டிஷ்யூ. இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு இன்னர் டாப்பியத்துக்கும் இது ஒரு இதாக இருக்குது. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து மைக்ரோஸ்போர்ஸ் எப்படி இருக்கும், போலன் கிரைன்ஸ் எப்படி இருக்கும் அந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you like this videos, subscribe to my channel.